ஐக்கிய தேசிய கட்சியின் தொடர்பாடல் உத்தியோகத்தர்களுக்கு நியமன கடிதங்களை கையளிக்கும் வைபவம் கட்சி தலைமையகமான சிறிகொத்தவில் இன்று நடைபெற்றது. கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்திட்டங்களை கிராமங்கள் தோறும் கொண்டு செல்லும் நோக்கில் தொடர்பாடல் உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இன்று ஊடகங்களை பாருங்கள். இலங்கையில் ஊடகங்கள் ஊடக சுதந்திரம் தொடர்பில் எவ்வளவு பேசினாலும், பண்பாடுகள் தொடர்பில் எவ்வளவு பேசினாலும், ஊடக ஜனநாயகம் தொடர்பில் எந்தளவு பேசினாலும், இன்று ஊடகங்களின் செயற்பாடுகள் எந்தளவு அரசியல் தலையீடுகளுக்கு ஆளாகியுள்ளது என்பதனை பாருங்கள். அதுவே உண்மையான நிலைமையாகும். ஒரு காலத்தில் வெள்ளை வேன்களை அனுப்பி ஊடகங்களை முடக்கினர். இன்று லேப்டாப்களை வழங்கி ஊடகங்களை மௌனமாக்கியுள்ளனர். ஜனாதிபதியின் லேப்பில் இருந்து கொண்டு எதிர்க்கட்சி தலைவருக்கு டொப்பாக தாக்குதல் நடத்துகின்றனர். ජනාධිපතිගේ ලැප් එකේ ඉඳගෙන টොප් එකට විරුද්ධ පක්ෂ නායකයට ගහනවා. ඕකයි අද වෙලා තියෙන්නේ. කවුද මේ මාධ්‍යවේදීන් තේරුවේ? இந்த ஊடகவியலாளர்களை யார் தெரிவு செய்கின்றனர்? உண்மையில் அது செய்தி ஆசிரியரிடம் வழங்கப்பட வேண்டிய பொறுப்பு. சிலர் பகிரங்கமாக அந்த பதவியை பெற்றுக் கொள்கின்றனர், சிலர் அவ்வாறு பகிரங்கமாக பெறுவதில்லை. ஆசிரியர் பீடம் தமது கையில் இந்த பொறுப்பை எடுக்க வேண்டும். எனினும் அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்பதில்லை. பத்திரிகை ஆசிரியர் ஒன்றியத்துக்கு இன்று என்ன நடந்துள்ளது? அவர்கள் நித்திரையிலா? தலைவர் இயலாதவரா? இவ்வாறா ஊடக சுதந்திரத்தை பாதுகாப்பது? நான் இது குறித்து சவால் விடுகின்றேன். தயவு செய்து லேப்டாப்களை பெற்றுக்கொண்ட அனைத்து ஊடகவியலாளர்களும் தமது பெயர்களை ஊடக நிறுவனங்கள் மூலம் வெளிப்படுத்துங்கள். ආරම්භ වෙනකොට 2014 ஆண்டாகும் போது நாம் எதிர்பார்க்கும் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல்களை வெற்றி கொள்வதற்கான அடித்தளத்தை நாம் தற்போதே இட வேண்டும். வெற்றி பெற வேண்டுமாயின் அனைவரும் எமக்கு வெற்றி பெற முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு செயற்பட வேண்டும். தற்போது முதல் தமது கடமைகளையும் கட்சிக்கான பொறுப்புகளையும் உரிய முறையில் நிறைவேற்றுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். තමන්ගේ පක්ෂයේ තියෙන වගකීම් ඒ ආකාරයට ඉටු කරන්නයි කියලා ඉල්ලා සිටිනවා.